ஹாய், ரத்னா ஆந்திரா ஃபுட் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம்ம இன்னைக்கு ரொம்ப ஈஸியாக சட்டு புட்டுன்னு ஒரு குழம்பு வைக்க போகிறோங்க. இந்த குழம்போட பேர் பொரிக்குழம்புங்க. அதுக்கு தேவையான பொருட்கள் வெங்காயம், தக்காளி, பூண்டு, காய் பார்த்திங்கன்னா 2 காய் தான் எடுத்திருக்கோம். உருளைக்கிழங்கு, முருங்கைக்காய். இந்த குழம்புக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த 2 காயும். இந்த காய் கூட இன்னும் நீங்கள் போடணும்னு நினச்சிங்கன்னா கத்திரிக்காய், மாங்காய் சேர்த்துக்கலாம். ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். ஆனால் இன்றைக்கி இந்த 2 காய் வச்சு தான் நான் இன்றைக்கி எங்கள் வீட்டில் குழம்பு வைக்க போகிறேன். முருங்கைக்காவை தேவையான சைஸில் கட் பண்ணிக்கோங்க. வெங்காயம், தக்காளி, உருளைக்கிழங்கு எல்லாம் அவங்கவுங்களுக்கு தேவையான சைஸில் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த குழம்புக்கு நம்ம புளி ஊற்ற போகிறது கிடையாதுங்க. ஏன்னா புளி இல்லாமல் செய்கிறது தான் இந்த குழம்புடைய ஸ்பெஷலே. இந்த குழம்பு ரொம்ப நல்லாயிருக்கும். செஞ்சு வச்சுட்டு நம்ம ராத்திரி கூட இட்லி தோசை கூட சாப்பிட்லாங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் வேர்க்கடலை எண்ணெய் எடுத்தேன். நல்லா கடுகு பொரிஞ்சதும் வெந்தயம் போடுங்க. வெந்தயம், சீரகம் இது எதாவது சேர்த்துக்கலாம். நல்லா பொரிஞ்சதும் நம்ம கருவேப்பிலையும் பூண்டையும் போடணும். பூண்டு தோல் உரித்து போட்டுக்கோங்க, தட்டி போடக்கூடாது. இந்த குழம்புல பூண்டு வாசனை கம்மியாக இருக்கணும். அதனால் பூண்டை உரித்து தான் சேர்த்துக்கணும். இது நல்லா பொரியட்டும். இதுக்கப்புறம் நம்ம வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்ததை போட்டுக்கலாம். அதுக்கு தேவைப்பட்ட ஒரு சிட்டிக்கு உப்பு போட்டு வதக்கிக்கோங்க. கொஞ்சம் நல்லா சீக்கிரமாக சுருளை வதங்கும். இந்த வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம தக்காளி நறுக்கி வச்ச தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி எல்லாமே திட்டமான சைஸில் கட் பண்ணி போட்டுக்கோங்க. ரொம்ப குழையவும் இருக்கக்கூடாது, அதே நேரத்தில் ரொம்ப பெருசாகவும் இருக்கக்கூடாது. மீடியமான சைஸு சரியாக இருக்கும். நல்லா தக்காளி வதங்கட்டும். இது வதங்கினதுக்குள்ளே நம்ம போய் ஒரு அரவை அரைச்சிட்டு வந்துடணும். தேங்காய் ஒரு கைப்பிடி தேங்காய் எடுத்திருக்கேன். சீரகம் அரை டீஸ்பூன், சோம்பு ஒரு அரை டீஸ்பூன். இதை ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா குழன்னு, அதாவது நல்லா குழைய அரைக்கணும். சட்னியை விட நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடுங்க. அப்போ தான் இந்த குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ தக்காளி நல்லா வதங்கியிருக்கு. இப்போ நம்ம நறுக்கி வச்ச காய் 2த்தையும் சேர்த்துக்குவோம். இந்த காய் நல்லா ஒரு 10% 15% இந்த எண்ணெயிலேயே வதங்கணுங்க. இது வதங்கிக்கிட்டே இருக்கும்போது பக்கத்தில் ஸ்டவ்வில் வெந்நீர் வச்சுருங்க. இது நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் இதில் பச்சை தண்ணி மிக்ஸ் பண்ணிங்கன்னா காய் வேக லேட் ஆகும். நம்ம வதக்கினது எல்லாமே வேஸ்ட் ஆகிடும். அதனால் எப்பவுமே காய் வதக்கிட்டு இது கூட நம்ம வெந்நீர் மிக்ஸ் பண்ணுறது தான் ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் பக்கத்தில் வெந்நீர் வச்சுருங்க. நான் இப்போ குழம்பு மிளகாய் பொடி 2 டீஸ்பூன் போட்டிருக்கேங்க. அது கூட மஞ்சத்தூள், உப்பு இதையெல்லாம் போட்டு நல்லா பச்சை வாசனை போக, அந்த மிளகாய் பொடியோட வாசனை எல்லாம் போகிற அளவுக்கு ஒரு 2 நிமிஷம் கைவிடாமல் நல்லா பக்கத்தில் நின்று வதக்குங்க. இந்த மிளகா பொடி நம்ம நீட்டில் வைக்கும் இல்லையா, காரக்குழம்பு, சாம்பார்னு அந்த தூள் தான் போட்டிருக்கேன். அந்த மாதிரி தூள் இல்லைன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா வெறும் மிளகாய் பொடி 1 ஸ்பூனுனா தனியா 2 டீஸ்பூன் போட்டுக்குங்க. அது கூடவே நீங்கள் வீட்டில் வச்சுருப்பீங்க இல்லையா, வெந்தயத்தூள், கருவேப்பிலை தூள், பெருங்காயம்னு அதெல்லாம் ஒரு சிட்டிகை சேர்த்துக்கோங்க. அப்போ இந்த குழம்பு நல்லா மணமாக இருக்கும். அவ்வளவுதான். இது நல்லா வதங்கிடுச்சு. இது வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்த தேங்காய் கலவை அதை ஊற்றிடலாம். அதை ஊற்றிட்டு நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா வெந்நீர், அந்த வெந்நீருமே நம்ம இதில் பார்த்து ஊற்றிக்கணுங்க. திட்டமாக தேவையான அளவுக்கு எடுத்து ஊற்றிக்குங்க. ஒரு 4 பேர் குழம்புக்கு நான் இப்போது தண்ணி ஊற்றுறேன். அவ்வளோதான். நல்லா கிளறி விடுங்க. இந்த குழம்பு இட்லி, தோசைக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். சாதத்துக்கு நல்லாயிருக்கும். தேங்காய் அந்த சோம்பு சீரகத்தோட வாசனையோட நல்லா மணமாக நல்லாயிருக்கும் இந்த குழம்பு. இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு, காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி வச்சுக்கோங்க. பொதுவாக இந்த குழம்புல புளி ஊற்ற மாட்டாங்க. ஏன்னா இது பொரிக்குழம்புன்னு இதுக்கு பேர். புளி ஊற்றாமல் சட்டுப்புட்டுன்னு அரைச்சி ஊற்றி தேங்காய் ஒன்று அரைச்சி ஊற்றி இறக்கி வச்சுருவாங்க. இது ஒரு டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா காரக்குழம்பும் கறி குழம்பும் மிக்ஸ் பண்ண மாதிரி ஒரு நல்ல வித்தியாசமான டேஸ்ட்டில் இருக்கும். இதுவுமே நம்ம வீடுகளில் நிறைய செய்வாங்க. கிராமங்களில் இந்த பொரிக்குழம்பு நிறைய விசேஷமாக இருக்கும். அடிக்கடிக்கு செஞ்சுருவாங்க. வெய்ய நாளானா புளியை கம்மி பண்ணிவிட்டு இந்த மாதிரி குழம்பு தான் நிறைய செய்வாங்க. இப்போ நீங்கள் லஞ்சு பாக்ஸுக்கு இந்த குழம்பு எடுத்துகிட்டு போகணும், தேங்காய் அரைச்சி ஊற்றிருக்கோம், கெட்டு போயிடும், அந்த மாதிரிலாம் வெய்ய நாளில் நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா கொஞ்சமாக ஒரே ஒரு கொட்டை புளி மட்டும் ஊற்றுங்க. தேவைப்பட்டால் ஊற்றுங்க, இல்லைன்னா ஊற்றாதீங்க. நம்ம சாப்பிடும்போது வீட்டிலேருந்து சாப்பிட்றவங்களா இருந்தால் நம்ம சாப்பிடும்போது லேசாக சூடு பண்ணி கூட சாப்பிட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவ்வளோதான், குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இதில் நீங்கள் ஒரு கருவேப்பிலையை தூவி விட்டு இறக்கி விட்டுட்டிங்கன்னா அருமையான பொரிக்குழம்பு ரெடி ஆகிடுங்க. இந்த குழம்பு சுட சுட சாதத்தில் போட்டு சாப்பிட்டு பாருங்கள். கொஞ்சம் திக்காக வச்சிங்கன்னா சப்பாத்திக்கும் நல்லாயிருக்கும். அதே நேரத்தில் தோசை,
தோசை இட்லி எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்குங்க. ஒரு தடவை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். அதுக்கப்புறம் இதை மிஸ் பண்ண மாட்டீங்க. நீங்களும் அடிக்கடிக்கு செய்வீங்க. தேங்காய் இருந்தால் போதும், 2 தேங்காய் பதம் இருந்தால் போதும்.